ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஒரே நிமிஷம். ஐயா கிளியரா இருக்குங்கய்யா, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆரம்பிக்கட்டேம்மா? ஆரம்பிக்கலாம். விழிப்புணர்வு வணக்கம். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும், வெற்றி மேல் வெற்றி வரட்டும், செல்வம் செல்வாக்கும் பெருகட்டும். என் உயிர் சொந்தங்களை இன்று சந்திப்பதில் உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு பார்த்தீங்கன்னா கவச மந்திரங்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த கவச முதல்ல மந்திரங்கள்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். மந்திரங்கள் என்பது மனதினுடைய திறத்தை அதிகரிப்பதற்காக உள்ள ஒரு அருமையான நுட்பம். அதாவது அதற்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா மனதின் நுட்பத்தை அதிகப்படுத்துவதற்கான நுட்பம், மனதினுடைய பலத்தை அதிகப்படுத்துவதற்கான விஷயம்தான் மந்திரங்கள். மனம் பிளஸ் திறம் மந்திரம் என்ற அடிப்படையில் நம்முடைய முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான மந்திரங்கள் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா நான் பிறந்த மதத்தில் இருக்கக்கூடிய கவச மந்திரங்கள் போல மற்ற மதங்களிலும் ஏராளமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ மற்ற மதங்களில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய கவச மந்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இது நான் பிறந்த மதத்தில் நான் சிறுவதிலிருந்தே கற்றுக்கொண்ட விஷயத்தை வைத்து அதனுடைய நுட்பமான விஷயங்களையும் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியால் அருளப்பட்ட அற்புதமான அந்த கவச மந்திரத்தையும் பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த விஷயத்தை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு, இன்றைக்கு நம்ம இந்த கவச மந்திரங்கள் அப்படின்னா அது என்ன, அதை எதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். கவச மந்திரங்கள் அப்படிங்கிறது, மந்திரங்கள்னாவே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றலை பெருக்குவதற்கான, மனதினுடைய நுட்பத்தை அதிகரிப்பதற்காக, மனதினுடைய கூர்மையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நுட்பம் விஷயம் தான். 900 வருடத்திற்கு முன்பாகவே கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றும் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏன்னா மந்திரங்கள் என்று எப்பொழுது நுட்பம் வந்ததோ அப்பொழுது அந்த அந்த மந்திரங்களுக்கான கவசத்திற்கான நுட்பங்களும் அப்பொழுதே வந்துவிட்டது. கவசம்ங்கிறது இல்லாம எந்த ஒரு விஷயத்தை பாதுகாக்க முடியாது. நீ எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா கவசங்கள் போடப்பட்டே இருக்கிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா போர்க்களத்தில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கவசங்கள் ராஜாக்கள் அணிந்திருந்தது, அனைவரும் அணிந்திருந்த எல்லாமே கவசங்கள். அது உடலை பாதுகாப்பதற்கான கவசங்கள். இந்த கவசம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கவசம்ங்கிறது எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை சக்திகள், எதிர்மறையான எண்ணங்களிடம் இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது, இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய பூமியில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளிடமிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வானியலில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளிடமிருந்து எப்படி நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இன்னும் குறிப்பாக சொன்னால் நம்முடைய மனதில் இருந்து வரக்கூடிய எண்ணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது, அதற்கு இந்த கவச மந்திரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய முக்கியமான நோக்கம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் ஏராளமான கவச மந்திரங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏன்னா இந்து மதத்தில் குறிப்பாக சில மந்திரங்கள் 108 மந்திரங்கள் எனக்கு கவச மந்திரங்கள் எனக்கு தெரியும். அந்த 108 மந்திரங்களுமே மிக சக்தி வாய்ந்தது. அது போக இன்னும் ஏராளமான கவச மந்திரங்கள் இருக்கிறது. இது 108ங்கிறது முருகனை அடிப்படையாக கொண்டதே 108 மந்திரங்கள் இருக்கு. இது மாதிரி அம்பியை அடிப்படையாக கொண்டது, ஒவ்வொரு கடவுள்களையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட கவச மந்திரங்கள் ஏராளமாக இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்கள்ல பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய அவர்களுடைய பெயரை சொல்லி வரக்கூடிய அந்த கவசத்தை சொல்லும் பொழுதே அவருடைய ஆற்றல் நம்மை பாதுகாக்கும் என்பதுதான் மிக மிக நுட்பமான விஷயம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியதில் எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான கவச மந்திரங்களில் சில குறிப்பிட்ட மந்திரங்களையும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் அருளப்பட்ட அற்புதமான கவச மந்திரத்தையும் பற்றி தான் இன்றைக்கு நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போறோம். இதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, எப்படி இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாம் நாம் இந்த கவச மந்திரத்தை பயன்படுத்தலாம் என்பதை நாம் அனுபவபூர்வமாகவே உணர முடியும். ஏராளமான பேர் ஏற்கனவே உணர்ந்திருப்பார்கள். அதே போன்று மற்ற மதத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய மதங்களில் இருக்கக்கூடிய கவச மந்திரங்களை பயன்படுத்துங்கள். அதே சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இப்ப ரைக்கி இந்த மாதிரி இதுகளை கத்துக்கிட்டவங்க அதுக்கான அவங்க சொல்லி கொடுத்துருக்கிற அந்த கவசங்கள் இருக்கும் பாத்தீங்கன்னா அதுகளை பயன்படுத்தலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டே வரலாம். அதுல இன்றைக்கு நாம் குறிப்பாக பார்க்கக்கூடிய கவச மந்திரம் அனைவருக்கும் தெரிந்த கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம்.
இது வீடுகளில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். எந்த இடத்திலெல்லாம் வீடுகளில் மோசமான அதிர்வுகள் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கவச மந்திரமான கந்தசஷ்டி கவச மந்திரத்தை நாம் அதிகமாக சொல்லி கொண்டு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. 36 தடவை சொல்லும் போதுதான் அதனோட முழுமையான பலனை அனுபவிக்க முடியும். அந்த 36 முறை நாம் தொடர்ச்சியாக சொல்ல சொல்ல அந்த கவச மந்திரங்கள் வேலை செய்வதை பார்ப்பீர்கள். இந்த கவச மந்திரங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு, உடலில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு, உடலில் உள்ள எதிர்மறை உணர்வுகளை நீக்குவதற்கு, இன்னும் நமக்கு உடலில் உள்ள சோர்வுகளை நீக்குவதற்கு, ஏதேனும் நோய்க்கு என்ன காரணம் என்று தெரியாத நோய்கள் பல நோய்கள் இருக்கும். அந்த நோய்களில் இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்வது, அதற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதுதான் இன்றைக்குரிய நுட்பமான விஷயம். இந்த கந்தசஷ்டி கவசம்ங்கிறது பொதுவா ஒரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி போறவங்க கூட அந்த கந்தசஷ்டி கவசத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த வீடு கட்டிய சூழ்நிலையிலும் அதுல ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய பூமியில் இருந்து வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதை பார்ப்பேன். இதிலே கந்தகுரு கவசம் இன்னும் ஏராளமான கவசங்கள் இருக்கிறதா. முருகனை அடிப்படையாக கொண்டு 108 கவசங்கள் இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் 108 கவசங்களும் எனக்கு நேரம் இருந்ததால் நான் அதற்கு படிப்பதற்கான சூழ்நிலையும் அதற்கான அந்த புத்தகங்களினுடைய கையில் சேருவதற்கான இறையர்களும் இரையாற்றலும் இருந்ததால் என்னிடம் அந்த கவச மந்திரங்கள் சேர்ந்தது. இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏராளமான கவச மந்திரங்கள் தெரியும். அவங்க அந்தந்த மந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், உடல் சரியில்லாத நோயாக படித்திருக்கிறேன், எனக்கு இந்த நோயிலிருந்து எப்படி வெளியில் வருவதற்கான நுட்பம் தெரியவில்லை என்று நினைப்பவர்கள் அந்த சண்முக கவசம் என்று ஒரு கவசம் இருக்கும். அதை போட்டுட்டு நம்ம டெய்லி கேட்டுட்டு காலை மாலை வரும் பொழுதே பார்த்தீங்கன்னா அது நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து நம்முடைய ஆற்றலை பெருக்கி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நுட்பமான நமக்கான கவசத்தை உருவாக்குவதை பார்ப்பீர்கள். எந்த அளவிற்கு ஆற்றல் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவிற்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த சண்முக கவசத்தை கேட்டுக்கொண்டே வரும் பொழுது உங்களுடைய மனதில் ஆழ்மனதில் வேலை பார்த்து உங்களை சுற்றி ஒரு கவச அலையை உருவாக்குவதை பார்ப்பீர்கள். மிக சக்தி வாய்ந்த சூழ்நிலையை உருவாக்குவதை பார்ப்பீர்கள். இதே போன்று எந்த மதத்தையும் சாராதவர்கள் அல்லது எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எல்லா மதத்தையும் தன்னுடைய மதமாகவும் எல்லோரையும் தன்னுடைய உயர் சொந்தமாக நினைக்கக்கூடியவர்கள் அருட்தந்தை காட்டிய அற்புதமான கவசம்ங்கிறது அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம் நீலாயில் என்ற இதை சொல்வதற்கு முன்பாக நம்மை சுற்றி கவசத்தை நாம் எப்பொழுதுமே தவ நேரத்தில் அமைத்துக் கொள்வது பழக்கம். பார்த்தீங்கன்னா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும் என்ற அற்புதமான கவச மந்திரத்தை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாமல் யார் இந்த இந்த ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நம்முடைய ஆற்றலை மிக எளிய முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். மிக எளிய முறையில் அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருக்கக்கூடியது இன்றைக்குள்ள அருட்காப்பு. ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தினமும் ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னாலே அது மந்திரமாக மாறிவிடும். எப்பொழுது ஒரு வார்த்தையை நாம் திருப்பி திருப்பி அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோமோ அப்பொழுது அந்த வார்த்தை மந்திரமாக மாறிக்கொண்டே வருவதை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அருட்காப்பு என்ற ஒரு மந்திரம் இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கக்கூடிய என் உயிர் சொந்தங்களாக இருக்கக்கூடிய அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்க அனைவரும் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு நுட்பமான விஷயம் அருட்காப்பு. இது காலை மதியம் இரவு 3 நேரம் குறைந்தது 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தும் பொழுது இது ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக உருவாகி கொண்டே வருகிறது. இதுல மதம் கிடையாது, இதுல ஜாதி கிடையாது, இதுல எதுவுமே கிடையாது. ஆனால் கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு உலகத்திலேயே ஒரு அற்புதமான மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்தமாக நூத்தனமாக இருக்கக்கூடிய அருட்கவசமாக இருக்கக்கூடியது அருட்காப்பு. மிக எளிய முறையில் மிக சக்தி வாய்ந்த முறையில் மிக தேவையான விஷயங்கள் அனைத்திற்கும் பயன்படுத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை சக்திகள், வேற்றுயிர் பகை என்று சொல்லக்கூடிய மற்றவர்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள், இந்த கண் திருஷ்டி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்னும் வேறு விதமான பாதிப்புகளான சூழ்நிலைகள் அனைத்திலிருந்து மீண்டு வருவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அருட்கவசம் சொல்ல போனா அது அருட்காப்பு. இந்த அருட்காப்பை நாம் முதல்ல குறிப்பிட்ட நாள் தினமும் நமக்கு ஒரு 108 முறையாக சொல்லிக்கிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா
எப்பொழுதுமே இந்த மந்திர சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மந்திரத்தை குறிப்பிட்ட நாள்களில் அதிகமாக நாம் சொல்லி அதை நம்முடைய வசப்படுத்திக் கொள்வதற்கு பேர் தான் இந்த மந்திர சாஸ்திரத்திலே உள்ள ஒரு மிகப்பெரிய நுட்பமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிப்படை மந்திர சாஸ்திரத்துல ஒரு ஹோமம் பண்ணோம்னா ஒரு 1,80,000 தடவை கணபதி மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா தான் அது வேலை பார்க்கும் என்று மந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காப்பு மந்திரத்தை குறைந்தது ஒரு 1,00,000 தடவையாவது சொல்றதுன்னா அதுக்கு முதல்ல கேட்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா அது ஓடுற ஓட்டம் தெரியாம 1000 நாட்கள் ஓடும். அதுல பாத்தீங்கன்னா அந்த லட்சங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து அதை சொல்லி 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 நம்முடைய ஆற்றலை பெருக்கி நம்முடைய மனதில் அதனுடைய தன்மையை உள்வாங்கி கொண்டு வரும் பொழுது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த அருட்காப்பு எப்பொழுதும் துணைக்கு கேட்டாலும் அந்த அருட்காப்பு வருவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த அருட்காப்பை எப்பொழுதுமே நாம் ஈர்த்து நம்முடைய தன்வசப்படுத்துவதுதான் இன்றைக்குரிய காலகட்டத்தில் பல்வேறு விதமான விபத்துக்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சூழ்நிலைகள், குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் எதிர்மறை உணர்வுகள், இன்னும் சொல்லப்போனா பல்வேறு விதமான குறைபாடுகள், வாஸ்து ரீதியான குறைபாடுகள், அது ரீதியாக பல்வேறு விதமான குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆற்றலை பெருக்கி, நம்முடைய மன ஆற்றலை பெருக்கி, நம்முடைய குருவினுடைய ஆற்றலும் இந்த 10,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆற்றலையும் நாம் ஈர்த்து 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 நாம் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டே வரும் பொழுது இந்த அருட்காப்பு மந்திரம் வந்து உலகத்திலேயே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் பல்வேறு விதமான மந்திரங்களை பயன்படுத்தி இருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அந்த கவச மந்திரங்களிலே மிக உலகத்திலே தலை சிறந்த எளிமையான மந்திரமாக பார்த்தீர்கள். இந்த மந்திரம் ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து பார்ப்பீர்கள். இன்னும் மற்றவர்களுக்கு வேறு விதமான மந்திரங்கள் கவச மந்திரங்களாக அவர்களுக்கு உலகத்திலே தலை சிறந்ததாக இருக்கலாம். அது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது. நான் பயன்படுத்தி நான் பல்வேறு விதங்களில் உணர்ந்த நுட்பமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய கவசம் மந்திரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அருட்காப்பு. இந்த அருட்காப்பை எந்த அளவிற்கு நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலிலும் உயிரிலும் பலம் பெறுவதை பார்ப்பீர்கள். நம்முடைய செல் ஒவ்வொன்றும் சக்தி பெறுவதை பார்ப்பீர்கள். நம்முடைய 62,000 நாடி நரம்புகளும் சக்தி பெறுவதை பார்ப்பீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பயன்படுத்த முடியும். இதற்கு என்று ஒரு தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்ப மற்ற மந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அங்கநியாசம், கரநியாசம் இது மாதிரி நிறைய நுட்பங்கள் இருக்கு. இதுல வந்து அந்த மாதிரி எதுவான நுட்பங்களுமே கிடையாது. இதை வந்து நம்ம முதல்ல நமக்கு நாமே நிறைய சொல்லி 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 பயன்படுத்தி பலனடைந்து அந்த பலனடைந்ததன் மூலமாக நம்முடைய மனதில் அதற்கான நம்பிக்கையை உருவாக்கி அந்த நம்பிக்கை நமக்குள் வந்ததற்கு பிறகு நமக்கும் மற்றவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய நாட்டிற்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கும் இன்னும் சொல்ல போனா இந்த பூமிக்கே அருட்காப்பு இடக்கூடிய சக்தி வாய்ந்த நபராக நாம் மாற முடியும். அதற்கு முதலில் நம்முடைய மனதினுடைய ஆற்றலை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் எப்பொழுதுமே சொல்வதைப் போல நம்முடைய மனதின் ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலின் ஆற்றல் முதல்ல மிகுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய உடலின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய மன ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும். நம்முடைய உடலில் ஆற்றல் குறைவாக இருந்தால் நம்முடைய மனதில் சோர்வு தான் இருக்கும். நம்முடைய சோர்வு இருக்கும் பொழுது நம்மால் நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மனதினுடைய ஆற்றலை பயன்படுத்த முடியாது. எனவே அருட்தந்தை அவர்களால் காட்டப்பட்ட அற்புதமான உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். நம்முடைய உடல் பலம் பெற ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனம் தெளிவாக ஆரம்பிக்கும். உடல் பலமாகி நாம் அருட்தந்தை அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தவ முறைகளை பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனதிற்கு ஒரு ஓர்மை நிலையும் கூர்மை நிலையும் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஓர்மை நிலையும் கூர்மை நிலையும் பயன்படுத்தி நாம் இந்த கவசத்தை பயன்படுத்தும் பொழுது இது உலகிலேயே தலை சிறந்த ஒரு மந்திரமாக இருப்பதை இதை பார்க்கக்கூடிய அனைவருமே இதை பயன்படுத்தி பலனடைய முடியும். இன்னும் அது நுட்பமாக ஏராளமான நுட்பங்களை மக்கள் பயன்படுத்தி பலனடைந்திருக்கிறார்கள். அதே நுட்பங்களை நீங்களும் பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய முடியும். அதற்கு இந்த அருட்காப்பு என்ற உலகிலேயே தலை சிறந்த கவச மந்திரம் எல்லா விதத்திலும் பயன்படுவதை பார்ப்பீர்கள். அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்குத்தான் இப்பொழுது அடிப்படையான விஷயம். முதலில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதற்கு பெயர் நம் உடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் பலமாக இருந்தால்தான் நம்மால் மற்றவர்களுக்கு அந்த ஆற்றலை செலுத்த முடியும். அதற்கு காயகல்ப பயிற்சியை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வர வேண்டும். அப்படி காயகல்ப பயிற்சியை செய்துவிட்டு தவத்தை செய்து கொண்டே வரும் பொழுது நம்முடைய மன ஆற்றல் அதிகமாகும். நம்முடைய மன ஆற்றல் அதிகமாகும் பொழுது நாம் கண்ணை மூடி உலகத்தில் எங்க இருக்கக்கூடிய நம்முடைய
உயிர் சொந்தங்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய ஆற்றலை செலுத்த முடியும். அந்த கவச மந்திரத்தை கண்களை மூடி உலகிலேயே எங்கிருக்கக்கூடியவர்கள் நினைத்தாலும் அவர்களுக்கு இந்த அருட்காப்பை நீங்கள் இட்டால் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும் என்ற மந்திரத்தை நாம் அவர்களுக்கு அனுப்பும் பொழுது அவருடைய உயிராற்றலையும் உடலை சுற்றி அந்த பாதுகாப்பு கவசம் உருவாவதை பார்ப்பீர்கள். அந்த கவசம் அவர்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும். அதற்கும் தெளிவாக நான் சொன்ன மாதிரி இந்த நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி விட்டு அருட்காப்பு இடுவதற்கு முன்பு ஒரு முறையாவது தண்டுவட சுத்தி நாம் செய்து கொள்ள வேண்டும். நல்ல மூச்சை இழுத்து மூலாதாரத்துக்கு கொண்டு போயிட்டு மூலாதாரத்துல வந்து மூச்சை மெதுவா வெளியில விட்டுணும். அப்பொழுது புருவ மத்தியை கவனித்து குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை, குரு வாழ்க குருவே துணை என்று குருவினுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு நாம் கண்களை மூடி நாம் யாருக்கு அந்த அருட்காப்பை இட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அந்த உருவத்தை நினைத்து அந்த அருட்காப்பு மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அது ஒரு மிக சக்தி வாய்ந்த கவசமாக மாறுவதை பார்ப்பீர்கள். அந்த சக்தி வாய்ந்த கவசம் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பதை பார்ப்பீர்கள். முதலில் நம்முடைய வீட்டிற்கு கவசம் இட வேண்டும். அதற்கு தினமும் காலையில் எந்திரிச்சோன்னா இது மாதிரி நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு ஆங்கினையில் கவனம் வைத்து குருவாழ்க குருவே துணை என்று அருட்தந்தை அவர்களை மனப்பூர்வமாக நினைத்து அருட்காப்பு மந்திரத்தை நாம் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அது மிக சக்தி வாய்ந்த மந்திரமாக அமையும். இதே நேரத்தில் நம்மை சுற்றிலும் அந்த அருட்காப்பை அமைத்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு வேண்டுமானால் இதை அனுப்பலாம். எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நீங்கள் இந்த அருட்காப்பை இட முடியும். அந்த அருட்காப்பு ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் உதவியாக இருப்பதை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீங்கள் அதை அனுப்பி பாதுகாக்க முடியும். அதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் வராமல் இருப்பதற்கும் இந்த அருட்காப்பு மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். அருட்காப்பு ஒரு மிகப்பெரிய கவசம் என்பது எந்த விதமான சந்தேகமாக இருக்காது. யார் பயன்படுத்துகிறாரோ அவர்களுக்கு இது உலகில் தலை சிறந்த கவசமாக இருப்பதை பார்ப்பீர்கள். பயன்படுத்தாமல் இது வார்த்தையாக இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்கு அதே பலன் தான் கிடைத்துக் கொண்டு வரும். யாருக்கெல்லாம் இந்த மந்திரத்தினுடைய பலம் முழுமையாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த முறைகளாக பயன்படுத்திவிட்டு எப்பொழுதுமே அருட்தந்தை அவர்களை மனப்பூர்வமாக வேண்டி அந்த மூச்சை ஆக்கினைக்கு கொண்டு வந்து குறிப்பிட்ட யாரையா இருந்தாலும் நாம் நினைத்து அவர்களுக்கு நம்முடைய ஆற்றலை அனுப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆற்றல் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்ப்பீர்கள். எந்த அளவிற்கு இந்த அருட்காப்பு வேலை செய்யும் என்பதை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அதே போன்று நீங்களும் பயன்படுத்தி பலனடைந்து இந்த சக்தி வாய்ந்த மந்திர உலகிலேயே ஒரு தலை சிறந்த கவச மந்திரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்து அதை பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய பலன் உங்கள் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். எல்லா நேரத்திலும் இந்த கவச மந்திரத்தை பயன்படுத்தலாம். இது ஆற்றல் மிக்க ஒரு மந்திரம். இது பல்வேறு நுட்பங்களை அடக்கி அருட்தந்தை அவர்களால் அற்புதமாக மிக எளிய முறையில் அனைத்து மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய வகையிலும் மிக எளிய மந்திரமாக இந்த மந்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மந்திரம் உலகிலேயே தலை சிறந்த கவச மந்திரம் என்பதை பயன்படுத்தி பலனடைந்து வெற்றிகரமாக நீங்கள் பயன்படுத்துங்க. பொதுவாக எப்பொழுதுமே இந்த மந்திரங்களை பயன்படுத்தி யாரெல்லாம் வெற்றி பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மன தூய்மைங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மன தூய்மை இருந்தால்தான் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய நுட்பமாக இருந்தாலும் சரி, மன தூய்மை தான் அனைத்து விதமான நுட்பங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. எனவே மன தூய்மையுடன் ஒவ்வொரு காரியங்களும் நாம் செய்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கும் விஷயத்தை விட வெற்றிகரமாக ஈர்க்க முடியும், வெற்றிகரமாக பயன்படுத்த முடியும். எல்லா விதமான ஆற்றலையும் நாம் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு அழகிய அருட்காப்பு கவச மந்திரமாக செயல்படுவதை பார்ப்பீர்கள். இதை பார்க்கக்கூடிய அனைவரும் பயன்படுத்தி பலனடைந்து கொண்டிருப்பவர்களும் மற்றவர்களுக்கு இதை சொல்லி தயவு செய்து இதை பயன்படுத்த சொல்லுங்கள். மிக எளிய முறையில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் அருட்தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறைந்தது 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தினமும் இதை வானவெளியில் அதை பிரபஞ்ச களத்தில் பரப்பிக்கொண்டே வருவதால் இந்த மந்திரம் உலகிலேயே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாக இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் காப்பாக இருந்து நமக்கு ஒரு மிகச்சிறந்த கவச மந்திரமாக உருவாகி கொண்டே வருவதை பார்க்கிறீர்கள். இக்கட்டான சூழ்நிலை என்பதே கிடையவே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நாம் மகத்தான வெற்றிகள் பெறுவதற்கான ஒரு அற்புதமான கவச மந்திரம்
அருட்தந்தை அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அருட்காப்பு என்ற ஒரு கவச மந்திரம் தயவு செய்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் சொல்லிக் கொடுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை உயர்ந்துவதற்கும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கும், அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் இந்த கவச மந்திரங்கள் முழுமையாக உதவி செய்வதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்வில் நாம் கேள்வி பதிலுக்கான நேரத்தை தான் அதிகமாக எடுத்துக்கொள்வது என்ற அடிப்படையில் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், எந்த விதமான நுட்பங்களை பயன்படுத்தினாலும் மன தூய்மையும் அதற்கு பின்னாடி உள்ள அந்த உண்மையான தேவைங்கிறது இருக்குல்ல, அது சரியான நோக்கத்திற்காக பயன்படுத்தும் பொழுதுதான் இது அனைத்துமே பயன்பெறும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, எப்பொழுதுமே மன தூய்மையாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தற்சோதனை என்ற ஒரு நுட்பத்தை நாம் பயன்படுத்தி நம்முடைய செயல் அனைத்தும் சீராக இருக்கிறதா என்பதையும் கவனித்து, இரண்டொழுக்க பண்பாடு என்று சொல்லக்கூடிய அருட்பந்தந்தை மகரிஷியால் சொல்லப்பட்டக்கூடிய தற்காலத்திலோ பிற்காலத்திலோ யாருக்கும் தீது தராத செயலை நாம் செய்து கொண்டு வந்தால், நாம் என்னும் எண்ணம் சக்தி வாய்ந்ததாக மாறி இந்த அருட்காப்பு என்ற கவசம் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவி செய்வதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு, நாம் கேள்வி பதில் நேரத்தில் கேள்வியில் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. எங்கள் உயிர் சொந்தத்திற்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். விழிப்புணர்வு வணக்கம் ஐயா. விழிப்புணர்வு வணக்கம். ஆமாங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஒரே நிமிஷங்க ஐயா, வாழ்த்திறங்க. இன்று நமக்கு ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் உலகின் தலை சிறந்த கவச மந்திரங்களை பயன்படுத்தும் ரகசியம் என்ற சிந்தனை உரையில் கந்தசஷ்டி கவசம் சொல்வதால் ஏற்படும் நன்மைகள், மகரிஷியின் அருள்காப்பு என்ற மகா மந்திரம் உலகத்தின் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதையும், உடலின் ஆற்றலை அதிகரிக்க உடற்பயிற்சி, உயிரின் ஆற்றலை பெருக்க காயகல்ப பயிற்சி, மனதின் ஆற்றலை அதிகப்படுத்த தவம் மற்றும் தற்சோதனை, இரண்டொழுக்க பண்பாடு எல்லாமே நமக்கு தெளிவா சிந்திக்க வச்சிருக்காரு ஐயா. துரியத்துல இருந்து வாழ்த்திடலாம். ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி நன்றி. ஐயா ஜெகநாதன் ஐயா, டாக்டர் ஜெகநாதன் ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஜெகநாதன் ஐயா, ஐயா அன்மியூட் கொடுத்துருக்கேங்க, அன்மியூட் பண்ணுங்கய்யா. வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று அமைதியான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்கள். அது ஹைகோர்ட் ஜட்ஜை விட, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட இவங்களுக்கு அருமையான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நாங்க 2 பேருமே காலையில வாட்ஸ்அப்ல சந்திச்சுக்கிருவோம். அந்த முறையில எங்களுக்கு ரொம்ப அவங்ககிட்ட எது கேட்டாலும் உடனே, எத்தனை மணிக்கு 12 மணிக்கு கேட்டாலும் அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இது பண்ண ஒரு பெரிய மகான் ஐயா அவர்களை நான் வாழ்த்துறதை விட ஒரு சின்ன கேள்விக்கு முன்னால சொல்லிடுறீங்க ஐயா. உணர்வு உடலே உணர்வாக, உணர்வே உடலாக, அதுக்கு ஒரு டிப்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. உடலே உணர்வாக, உணர்வே அதுக்கு சும்மா இருக்கும்போது அமைதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள கவனிங்க. அப்படியே உடல் முழுக்க அமைதி அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. அடுத்து பேரமைதி அப்படிங்கிற வார்த்தை. அமைதி, பேரமைதி, இந்த 2 வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா
உங்களுக்குள்ள அந்த உடலே உணர்வாக இருக்கிற உணர்வு வந்து நல்லா தெரியும். இது வந்து ஒரு அன்பு சகோதரர், ஒரு டாக்டர் ஒருவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இப்ப இந்த மௌனத்துல இருக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த டாக்டருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுப்போம். எப்ப அப்படி உடலே உணர்வாக நம்ம கவனிக்கணுமோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம அமைதி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கவனிங்க. அதுக்கடுத்து பேரமைதி அப்படின்னு சொல்லி கவனிங்க. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த அமைதி, பேரமைதி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அந்த உடலே உணர்வாக, உணர்வே தவமாக இருப்பதை பார்க்க முடியும். நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அற்புதமான நுட்பமான ஒரு விஷயம். இது வந்து அவர் TKS ஐயாவுடைய சீடராக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவருடைய அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நுட்பம். ஒரு 7 நாள் தாமரவர்ணி அறிவித்திருக்கோயில் இருக்கும்போது கத்துக்கிட்ட ஒரு விஷயம். இதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இதை நான் பயன்படுத்தி பார்த்து மிகப்பெரிய அளவில் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவருக்கு நம்முடைய இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்து இதை விடாம நீங்க பயன்படுத்தி பாருங்க. அந்த அப்படியே உடலே உணர்வா, உயிரே உணர்வாகவும் புரிஞ்சுக்கணும். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வணக்கத்திற்குரிய வளம். சின்ன மகரிஷி இப்போ அவர்கள் இறை மதன் ஐயா அவர்கள் 30 நாட்களாக ஒரு உலகத்திலேயே இந்த அறக்கட்டளை உலக அறிவித்திற்கோயிலாக வேண்டும் என்ற ஒரு பெரிய இதுல அவங்க வேள்வி நடத்திக்கிட்டு இருக்காங்க, மௌன வேள்வி. அது மிகச் சிறப்பான முறையில் அமைந்து அவர்கள் ஞானம் பெற்று இறைநிலை உணர்வு பெற்று அதை விட மக்களுக்கு 800 கோடி மக்களும் வேதாத்திரை சித்தர்களாக இறை சாதனை மார்க்க மெய்யன்பர்களாக மாறுவதற்கு தாங்களும் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். தாங்களும் வணக்கத்திற்குரிய மதனையா அவர்களும் நீடூழி 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு என்னுடைய வாயார மனதார நெஞ்சார ஆத்துமாத்துமாக மானசீகமாக வாழ்த்தி வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக செண்பகம்மா. செண்பகம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம் ஐயா. நான் இப்பதான் முதல் பேசுறேங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா. எங்க பையன் வந்து சொன்னதே கேட்க மாட்டேங்கிறாப்புல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அவங்க புருஷன் முன்னாடி 2 பேருமே மன அமைதி இல்லாம குடும்பத்துல பிரச்சனைகள் வருது. அது எனக்கு ரொம்பவும் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதுக்கு என்ன எப்படிங்க ஐயா இது பண்றது? அருட்காப்பு தான் இருக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு அருட்காப்பு நல்லா தெரியுமாம்மா? தெரியுங்க ஐயா. நீங்க தவறான நிலைக்கு போயிட்டு அவங்கள நினைச்சு அவங்க 2 பேரையும் நினைச்சு 2 பேரையும் சேர்த்து அருட்காப்பு போட்டுட்டே வாங்க. குருவை நினைச்சு குருவை வாழ்த்திட்டு குருவே துணை அப்படிங்கறத சொல்லிட்டே வரணும். குரு வாழ்க்கை குருவே துணை. அதை வந்து நம்ம நிறைய பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு குரு வாழ்க்கை குருவே துணைங்கிறத நம்ம சொல்லிட்டு அந்த அருட்காப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பலன் கிடைப்பதை பார்த்தீங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து மனசு ரீதியா அருட்காப்பு போட்டுட்டு வாழ்த்திக்கிட்டே வாங்க. அவங்க அந்த பிரச்சனையில இருந்து நீங்க அவங்க 2 பேரும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்த்திட்டே வாங்கம்மா. வாழ்த்தை தவிர வேற ஒரு பெரிய நுட்பமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. சரிங்க ஐயா. அதான் ஐயா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. உயிர் சொந்தமா வாழ்க வளமுடன். ராணி பேசுறேங்க ஐயா. இன்னைக்கு அருமையா இருந்தது. அருட்காப்பு போடுவோம். நீங்க அப்பப்ப சொல்வீங்க அருட்காப்பு வந்து நம்மளுக்கு போட்டுட்டு மத்த போடணும்னு. இன்னைக்கு அதையே வந்து ஒரு டாபிக் எடுத்து ரொம்ப விரிவா சொன்னீங்க ஐயா. இதை வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்னுங்க ஐயா, நீங்க எனக்கு தலை பாரமா இருக்குன்னு சொல்லும் போது ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த துண்டு குளிச்சிட்டு தொப்புல வச்சு இந்த மாதிரி மலை அதை அன்னைக்கு இருந்து பண்ணாங்க ஐயா. இல்லைங்க தலைபாரம் சுத்தமாவே இல்லைங்கய்யா. உங்களுக்கு நன்றியா. அன்னைக்கு இருந்து நினைச்சிட்டே இருந்தேன் நீங்க எப்ப வருவீங்க, நான் நன்றி சொல்லணும் அப்படின்ட்டேவும். உண்மையிலேயே துன்பத்தை போக்குறது ஒரு பெரிய
செயல்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ம். தலைபாரம் ஒரு பெரிய ஒரு தலைவலியா இருந்தது. அந்த இதை நீங்க போய்க்கிட்டீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்கய்யா. உண்மையிலேயே குருவாழ்க குருவே நீங்களும் துணை. உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு இந்த அருட்காப்பையும் இதையும் நாங்க அப்ப எல்லாத்தையும் எப்படி செய்யணுமோ கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஐயா. நன்றிம்மா. ரொம்ப வாழ்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கும் விருப்பம் இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. யாருக்கும் கேள்வியே இல்லை போல இருக்குங்க ஐயா. அப்படின்னா நல்லதுதான். நல்லதுதான். எல்லாமே தெளிவா இருக்கும். அருட்காப்பு ஏற்கனவே எல்லாரும் நல்லா பயன்படுத்தி இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சொல்ல விரும்புற விஷயங்கிறது அதுல குரு வாழ்க குருவே துணைங்கிறத நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு போடும்போதும் நமக்கு போடும்போதும் அதை சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வரும்போது பார்த்தா அது இன்னும் மோர் எஃபெக்டிவா இருக்கிறது பார்க்க முடியும். ஏன்னா இப்ப 7 நாள் மௌனம் நம்ம இருந்தோம். அந்த மௌனத்துல தெரிஞ்சுக்கிட்ட நுட்பமே அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏராளமான கவச மந்திரங்கள் இருந்தாலும் இந்த கவச மந்திரம் மிக எளிய முறையில் எல்லோருக்கும் போய் சேரக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான நபர்களால் தினமும் நிறைய நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கவசமான மந்திரத்தை அருட்தந்தை அவர்கள் அருட்காப்பாக கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்தோம்னாவே போதும். அதுவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா அமையும். அதனால அனைவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சு நிகழ்ச்சி நிறைவு செய்யும். ஷாம்லாமா ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. சரிம்மா. சரி ஷாம்லாமா. வாழ்க்கை வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வந்து நான் எப்பயுமே போட்டுப்பேன். இந்த மனவளக்கலை சேர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா அதை சொல்லி கொடுத்திருக்காரு. 1990 அப்பா வந்து காயகல்ப பயிற்சி எல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால எங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற வயசுல எங்க போனாலும் இதை போட்டுக்கணும் அப்படின்ட்டு அது வந்து நான் எப்பயுமே போட்டுப்பேன். அதே மாதிரி ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்தோம் கார்ல. அது போட்டுட்டு தான் போனோம். வரும்போது பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் இதுல அசோக் பில்லர்ல. கார்ல ஒரு 50 அடி உருண்டோடி தலைகீழ எல்லாம் கவுந்து அந்த எல்லாரும் உடைச்சி எடுத்து எங்கெல்லாம் வெளியில எடுத்தாங்க. ஆனா ஒருத்தர் கூட ஒரு அடி கூட இல்லைங்க. பசங்க 2 பசங்களுக்கும் எங்களுக்கும். அப்பதான் நினைச்சிட்டு நானு வண்டி டேமேஜ் ஆச்சு தவிர நாங்க ஒண்ணுமே ஆகல எங்களுக்கு. அப்பதான் அந்த அருட்காப்போட இது தெரியுது எனக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு போகும்போது நான் அவங்களுக்கு அவங்க கிளம்பும்போது அருட்காப்பு மனசாலே போட்டு அனுப்பிச்சிடுவேன். இந்த பசங்க வெளியூர்ல போகும்போது அந்த மகரிஷியோட போட்டோவும் அருட்காப்பு எதுவும் கொடுத்துருவேன். அவங்க தெரியலனாலும் அதை பார்த்து படிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஃபிளைட்ல போறது எல்லாத்துக்குமே நான் போட்டுப்பேன் அருட்காப்பு. எல்லாருக்கும் சேர்ந்து ட்ரெயின்ல போறது அது ஒரு பெரிய பவர்ஃபுல் இதுவா இருக்கும் ஐயா. ஆமா, அது ஒரு மிகச்சிறந்தமான கவசமான மந்திரம். நானும் பல்வேறு நேரங்களில் மிக சிக்கலான சூழ்நிலையில அதை பயன்படுத்தி பார்த்திருக்கேன். ஒரு தடவைலாம் இதுல வானத்துல பறந்து இருக்கும்போது அந்த பிளைட் வந்து மேகங்கள்ல டமா டமா டமான்னு மோதிக்கிட்டே போகுது. என்ன போகுதோ தெரியலன்னு அப்புறம் அந்த பைலட்டுக்கு போட்டதுக்கு பிறகுதான் அப்புறம் அந்த பிரச்சனை இல்லாம அந்த பைலட் ஓட்டுனது பார்க்க முடியும். இது மாதிரி இது அப்ளைடு சயின்ஸுங்கிற மாதிரி இது ஒரு அப்ளைடு அனுபவமா. ஆமாங்க. அதே மாதிரி எங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹார்ட் ஆபரேஷன் டாக்டர் சொல்லிட்டாரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்ட்டு அவங்க போயிட்டாங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு. நான் வெளியில உட்காந்துட்டு ஒண்ணுமே நான் அழுவல எதுவுமே பண்ணல. கண்ணை மட்டும் அருட்காப்பு மட்டும் போட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டாங்க நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இது பண்ணலைங்க. ஏதாவது என்னோட அனுபவத்தை நுட்பமான விஷயம். அதை பயன்படுத்தும் போது ஒரு தண்டோட சுத்தி மாதிரி பண்ணி ஆக்கினைக்கு நம்ம நினைவை கொண்டாந்து குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லிட்டு அந்த அருட்காப்பை போட்டோம்னா நம்ம முழுமையான கவசமாக அது செயல்படுத்தி பார்க்கணும். ஆமாங்க. அதை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கணுமா. எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா அந்த உலகமே நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த திருடு இந்த மாதிரியான விஷயங்களே நடக்காதுமா. நீங்க அந்த அருட்காப்பு போட்டு போனீங்கன்னா உங்களை உங்க பயணமே ஒரு பாதுகாப்பான பயணமாக அமைவதை பார்க்க முடியும். ஆமாங்க. நிறைய இடத்துல பாத்துட்டோங்க. நன்றிங்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பால நவநீதனையும். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். ஐயா அந்த போன முறை கல்லு இந்த உப்பு சுத்துறது சக்கரத்துல தலையில வச்சு சக்கரம் அதுல உப்பு அந்த ஒவ்வொரு சக்கரத்திலையும்
வளர்ச்சிகளை சுத்தணுமோ ஐயா? இந்த ஆமா மாதிரி எல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா வளர்ச்சிகளா தான் சுத்தணும் ஐயா. ம் சுத்தி பாக்குறேன்னா ம் ஐயா மாறி மாறி சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு. அது நன்றி. வீடியோவில் அப்படி தெரியுதோ தெரியல எனக்கு. இது எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு பலன் சிறப்பா கிடைக்குமா? ஓ, நல்லா இருக்கு ஐயா. நான் செய்யறேன், ம். நான் பிள்ளைகளுக்கு செய்யறேன். விடாம செய்யுமா. அது மாதிரி இந்த அருட்கவசத்தை பயன்படுத்துறது அற்புதமான நுட்பமா. எல்லா சூழ்நிலையும் பயன்படுத்தும். ஐயா அருக்கா போட்டுக்கொண்டு தான் போறோம் நாங்கள். நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளம். வாழ்க நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆர்பிஏ அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு நீங்க சொன்ன அந்த அருள் காப்பு நான் டிராவலிங்ல இருக்க நேரம், ஃபிளைட்ல இருக்க நேரம் யூஸ் பண்றேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரே ஒரு டவுட், நமக்கு இந்த தல பாரம் வர்றதுக்கு நீங்க ஏதோ ஒன்று சொன்னீங்களா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த அம்மாக்கு. அது இல்ல அவங்களுக்கு என்ன, அந்த பெண்களுக்கு தலை குளிச்சதுக்கு பிறகு பிரச்சனை வருது ஐயா, அந்த தலை பாரமா. அதுக்கு வந்து நம்ம ஒரு குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு டவலை வச்சு தொப்புல மேல தூக்கி விடுங்கன்னு சொன்னோம். நம்ம மாதிரி ஆண்களுக்கு அது வேண்டியதில்லை. நம்ம வந்து சாந்தி தவத்துல மூலாதாரத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே எவ்வளவு தலைபாரம் இருந்தாலும் இமீடியட்டா குறையும். ஓகே. நான் எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு எனக்கு குறையுது. இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த சென்டர்ல வச்சா குறையுது. அப்போ அதுல ஏதாவது அதான் கேட்கணும்னு நினைச்சேன். உடல் சூடு தான், உடல் சூடு இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அது வந்து நீங்க தினமும் கொஞ்சம் அந்த வெந்தயத்தை வறுத்துட்டு அதை பவுடராக்கி வச்சுட்டு தினமும் காலையில ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான சத்துகளும் இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி தலைவலியும் வராது, சூடும் உடம்பு சூடும் முழுமையா குறையிறத பார்க்க முடியும். ஏராளமான ஆமா ஏராளமான சத்து இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அதே மாதிரி நீங்க கேட்ட போதுதான் எனக்கு இந்த நமக்கு இப்ப உடம்பு சரியில்லை, இப்ப எப்படி அருட்காப்பை பயன்படுத்துவது அப்படின்னா, கண்ணை மூடி அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருட்காப்பிடுவதாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து முழுமையான சக்தி நமக்கு வர்றதை பார்க்க முடியும். நான் இந்த மாதிரி கேள்விகள் வரும்னு எதிர்பார்த்தேன். ஐயா இப்ப கேட்டதை வச்சு நான் இந்த மாதிரியான கேள்வியை நானே எடுத்துட்டு அதை பதில் சொல்ல விரும்புறேன். நமக்கு உடல் நலம் இல்லாமலோ அல்லது நாம் மிகுந்த மனச்சோர்வாக இருக்கும் பொழுதோ நமக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணை மூடி அருட்தந்தை அவர்கள் நமக்கு அருட்காப்பிடுவதாக நினைச்சிட்டு அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி நம்ம சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா, அருட்தந்தையுடைய ஜீவகாந்த ஆற்றல், அருட்தந்தையோட அந்த பிரணவ சரீரம் நமக்கு காப்பாக அமைந்து நம்முடைய உடல் நலத்தை மிக வேகமாக மீட்டு வருவதற்கு உதவி செய்வதை பார்க்க முடியும். இதை நான் பல்வேறு நேரங்களில் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு சொன்னேன். வாழ்க வளமுடன். ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலாமா அவர்கள். சசிகலாமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நான் வந்து பிரைமரி ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேங்க ஐயா. இந்த அருட்காப்பு நீங்க சொல்ற மாதிரி பிரேயர், டெய்லி பிரேயர்ல காலையில மகரிஷி வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரையும் அப்படியே அந்த அருட்காப்பு சொல்ற மாதிரி பசங்களை சொல்ல வச்சிருவாங்க. நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு மகரிஷி அப்படியே சுத்தி வர மாதிரி அந்த பிரேயர் ஃபுல்லா அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஐயா. உண்மையிலேயே பாதுகாப்பா இருப்பாங்கங்க ஐயா. என்னைக்காவது நான் லீவ் போட்டுட்டா யாராவது ஒருத்தருக்கு அடிப்படும். இப்ப நீங்க சொன்ன அப்புறம் வீட்டுல இருந்தே போடணும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்க வீட்டுல இருந்தே கூட போடுங்க, எங்க இருந்தாலும் போடுங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா ஐயா. இனி அதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேங்க ஐயா. நான் வீட்டுல இருந்துகிட்டு அந்த பிரேயர் டைம்ல நானே அப்படியே சொல்லிக்கலாம் அருட்காப்பு குழந்தைகளை, அந்த குழந்தைகளை நினைச்சு அந்த பிரேயர் ஹால்ல நினைச்சு சொல்லிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அருட்காப்பு போறது எப்படி போடணும்னா, நல்லா மூச்சை உள்ள எடுத்துக்கணுமா. குருவாழ்க குருவே துணைன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த மூச்சு இருக்குல்ல அதை அப்படியே நம்ம உடல்ல பரவுற மாதிரி நினைச்சிட்டு அப்ப அந்த அருட்காப்பு சொல்லணும். அருட்பேராற்றல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா தொழிலும் ஒருதலையாகவும் பாதுகாப்பாகவும் அமையும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க உங்க உடலை சுத்தி ஒரு கவசம் உருவாக பார்க்க முடியும். மனசுக்குள்ளே சொல்லணும். அப்படின் போது உங்க அந்த சொல்லி பாருங்க, உங்களுக்கே தெரியும் உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அலை அதிர்வலை வந்து நமக்கு ஒரு கவசமா அமைகிறது பார்க்கணும். நான் அப்படித்தாம எங்க போனாலும் எனக்குள்ள அந்த எல்லாரும் இந்த வெளியில வட்டமா போடுறோம்ல, அது போக பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த மூச்சை உள்ள எடுத்துட்டு உள்ள இருந்து வெளியே ஆற்றல் வர்ற மாதிரி பண்ணிட்டேன். சரிங்க ஐயா. அப்படி நீங்க பண்ணி பாருங்க, மிராக்கிள் ரிசல்ட் நீங்க அடுத்த முறை பேசும்போது சொல்லுவீங்க.
நான் இது மாதிரியான கண்டிப்பாங்க. கேள்விகளை தாம்மா எதிர்பார்த்து இன்றைக்கு இந்த வாழ்க வளமுடன் ஐயா. தினம் தினம் அந்த அருட்காப்போட மகிமையே உணர்ந்துட்டு தாங்க ஐயா இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதியம்மா அவர்கள். கோமதியம்மா. கோமதியம்மா. அடுத்ததாக சத்யாம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க ஒரு அம்மாக்கு சொன்னீங்க இல்லையா, தண்ணி தலை குளிச்சாத. ஆமா. அது எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா. எனக்கு முடி ரொம்ப நீளம் கிடையாது, கம்மி. அது துண்டு போட்டு முடியாது, குளிச்சுட்டு அப்படியே தோட்டுற மாதிரி தான் இருக்குது முடி. அந்த அளவுக்கு துண்டு தான் போட்டு முடியறது மேட்டரே இல்லம்மா. இது துண்டு போட்டு தலையை தொடச்சிட்டு அந்த துண்டை நம்ம விரல்ல நடு விரல்ல சுத்தி லேசா இது பண்ணிட்டு தொப்புள்ள வச்சு மேல் நோக்கி தொப்புள்ள ஒரு 3 முறை தூக்கி விடணுமா. அப்படி தூக்கி விட்டாவே அந்த தலைபாரம் வராதுமா. அந்த குளிச்சுட்டு பெண்களுக்கு இருக்கக்கூடிய தலைபாரம் வராதுங்கிறது இது ஒரு மிக எளிய நுட்பமான ஒரு விஷயம். சரிங்க. இதுதான் அம்மா சொன்னாங்க. சரிங்க ஐயா. நன்றி. அப்புறம் எனக்கு அடிக்கடிக்கு இந்த காது அரிப்பு இருக்குங்க ஐயா, அதுக்கு எப்படி பண்ணணும்? தோப்பு கண்ணம் நீங்க போடணுமா. ஒரு 21 முறையா தினமும் தோப்பு கண்ணம் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, காதுல அரிப்பு வருதுன்னா நமக்கு நம்முடைய உடல்ல ஒரு குறிப்பிட்ட பாகத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த பாகத்துல உதவி செய்யறதுக்கு இந்த தோப்பு கண்ணம் போட்டோம்னா அந்த பாகம் சிறப்பாக அந்த குறிப்பிட்ட பாகத்தை நான் சொன்னேன்னா அதுல ஏதோ நோயோன்னு உங்களுக்கு உரிய சிந்தனை வந்துடும். அதனால அது வேண்டாம். 21 முறை தோப்பு கண்ணம் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த காது அரிப்பு சுத்தமானது. ஐயா எனக்கு மூட்டு வலி ரொம்ப, உட்கார முடியாது, கீழே உட்காந்தெல்லாம் எழுந்துக்க முடியாது. அப்போ அப்படி இருந்தா நான் என்ன செய்யட்டும்? தோப்பு கரணம் மட்டும் என்னால் போட முடியாது, மற்ற பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். தோப்பு கரணம் போட முடியலன்னா சேர்ல உட்காந்துக்கிட்டு எவ்வளவு தூரம் இப்படி காதை பிடிச்சி இழுத்து விட முடியுமோ அவ்வளவு தூரம். சரிங்க ஐயா. அது தோப்பு கரணம் போடுற மாதிரி பண்ணுமா. சரிங்க ஐயா. தேவை காதை இழுத்து விடுறதாம. அந்த காதலே இருக்கிற தெரப்பியை பயன்படுத்தி இன்னைக்கு உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா ஹாரிகுலர் தெரப்பின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவத்துல மிகச்சிறந்த நுட்பமாக பயன்படுத்தப்படுகிறது ஹாரிகுலர் தெரப்பின்னு சொல்லிட்டு. அதுல அந்த காதுல உள்ள பாயிண்ட்களை வச்சே சரிப்படுத்த முடியுங்கிறத அதோட நுட்பமான விஷயம். நீங்க காதை பிடிச்சி இழுத்து விட்டீங்கன்னாலே தன்னை போறது சரியா. சரிங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது, தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. நாம் விரும்பும் விதத்தில் தீர்வு இல்லை, அது மட்டும்தான் நம்ம சொல்ற ஒரு விஷயம். சரிங்க ஐயா. சரி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சம்பத் ஐயா அவர்கள். சம்பத் ஐயா. ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்போ இது அருட்காப்பு சொல்றேன் தெரியுமா? இப்ப இது யாரு தீட்சை எடுக்கல இல்லாட்டி மனவள பயிற்சி பண்ணாத இருக்கிறவங்க சொன்னாலும் பெனிஃபிட் ஆகுமா, இல்லாட்டி எவ்வளவு டைம் சொன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆவாயா? பெனிஃபிட் ஆக அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பலன் கிடைக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட உடல்ல இது பண்றதுக்காண்டி உடற்பயிற்சி செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய உயிரை வளப்படுத்துவதற்காக காயல்ப பயிற்சி செஞ்சிருப்பாங்க, இவங்க மனசை ஓர்மையும் கூர்மையும் பயன்படுத்துவதற்காக தவம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் மனதில் உள்ள அழுக்கு சேராமல் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக தினமும் தற்சோதனை பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணும்போது இருக்கிறதுங்கிறது அது வேற லெவல்ல இருக்கும். சும்மா சொல்ற போது அது வேற லெவல். எவ்வளவு டைம் சொல்லணும் ஐயா நல்லது? 3 தடவை சொன்னாவே அது சிறப்பான ஒரு விஷயம். ஐயா இன்னொரு 2வது கேள்வியா ஐயா, எனக்கு இந்த தொண்டில இருந்து இந்த நெஞ்சு ஆர்ட் கிட்ட திரும்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது, என்னத்துக்கு இருக்கோ ஐயா? தொண்டையில இருந்து நெஞ்சு வரைக்கும் எரிச்சலா இருக்கா? ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது, என்னத்துக்கு ஆகுதுன்னு தெரியல. அது கொஞ்சம் காரமான உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் பல உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சிறப்பா இருக்கு. ஓகே நன்றியா. நன்றிங்க. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாலலட்சுமி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ஸ்பீச் நல்லா இருந்தது. நானும்
அருக்காப்பு போட்டு நிறைய முறை எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்குங்கய்யா. இப்ப வந்து நீங்க சொன்னதாட்டம் வெந்தயம் வந்து தினைக்கும் எல்லாருமே சாப்பிடலாமாங்கய்யா? முளைக்கட்டின வெந்தயம் அரைச்சிட்டு பச்சையா பொடி பண்ணிட்டு சாப்பிடலாமா? ஓ முளைக்கட்டின வெந்தயம் பச்சையா சாப்பிடலாமா? அது தாராளமா சாப்பிடலாம். இது வந்து ஐயா கேட்டது அவர் தலைவலிக்குதுன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு மேலும் கூலிங்னஸ் அதிகமாயிடக்கூடாதுங்கிறக்காண்டி நம்ம அதை வறுத்துட்டு சாப்பிடுவோம். ஓ சரிங்க. ஆனா வெந்தயம் தினைக்கும் சாப்பிடலாம் எல்லாருமே. சாப்பிடலாம். இந்த அயன் எல்லாமே நல்ல நிறைய சத்துக்கள். இல்ல ஒரு சிலர் சொன்னாங்க அந்த ரத்தத்தை வந்து டெய்லி சாப்பிட்டா அந்த ரத்தத்தை சுண்ட வைக்கும் அப்படின்னு ஒரு முறை கேள்விப்பட்டேன். அதனாலதான் கேக்குறேன். அளவுதாம்மா, எல்லாமே ஒரு ஸ்பூனை தாண்டாம இருந்தோம்னா நல்லதாம்மா. எதா ஓ இருந்தாலும் சரி அளவுல இருக்கணுமே. அளவு முறைதாம்மா எல்லாத்துலயுமே. சரிங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு அருந்தந்தி அவர் கொஸ்டின். 5 அளவு முறைன்னு சொன்னாங்க பாருங்க. இது ஆமா மாதிரி ஆமா இதெல்லாம் அளவு ஆக்சுவலா. நன்றிங்க ஐயா. இன்னொரு கொஸ்டின் ஐயா. இந்த மூக்கு அடைப்பு, இந்த சளி வந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு மூக்கு அடைச்சிச்சுன்னா, குழந்தைங்களுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் இந்த மூக்கு அடைப்பு வந்து நைட் டைம் வந்து ரொம்ப அடைச்சிட்டா மூச்சு விட விடாம தவிக்கிறாங்க, தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம என்ன செஞ்சா அந்த மூக்கு அடைப்பு ரிலீஃப் 2 ஆகும்? மூக்குக்கு இந்த சைடுல விரல வச்சுக்கணுமா. இது பேரு வர்மக்கலையில மின்வெட்டி வர்மம்னு பேருமா. சரி. இந்த வர்மத்தை மேல தூக்கி விட்டுணும். 2 ஓ 5 தடவை தூக்கி விட்டீங்கன்னா போதுமா. அந்த மின்வெட்டி வர்மம் வேலை வச்சுனாலே உடனடியா அந்த மூக்கு அடைப்பு நீங்கிடும். ஓ வர்மக்கலையில ரெண்டு மூக்கு, எந்த மூக்கு அடைப்பு இருக்கோ அதுக்கு மட்டும் செய்யணுமா? ரெண்டு பக்கமும் செய்யணும்? 2 மூக்கு தானே நான் செஞ்சு காட்டினேன். ஒரு மூக்குலயா செஞ்சு காட்டினேன். அதான் அதே மாதிரி செய்யலாம். அந்த மின்வெட்டி வர்மத்தை இப்ப இதே இது பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்கும்போது இப்படி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணும். ஓ சரி சரி. அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த மின்வெட்டி வர்மம் வந்து அசைக்கப்படும். எந்த விரல்லைங்கய்யா? ரெண்டு கையிலும் எந்த விரல்? 2 கையில பண்ணும்போது ஆட்காட்டி விரல வச்சு ஆள்காட்டி விரல். ஓகே இதே இது ரொம்ப நன்றிங்க. பண்ணீங்கன்னா 2 விரல வச்சு பண்ணுறேன். சரி சரி. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆலியார் அவர்கள். ஆலியார் போட்டிருக்கீங்க. அன்மியூட் கொடுத்துருக்கேன். அன்மியூட் பண்ணி பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. நாங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சில பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க, இந்த மனசு நெஞ்சுக்குழியில படபடன்னு இருக்குதுன்னு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு என்னங்கய்யா நம்ம பதில் சொல்றது? நெஞ்சுக்குழியில படபடப்பா இருக்குன்னா இந்த வேகஸ் நர்வ்ஸ்ன்னு சொல்றதுமா. காதுலதான் இருக்கு. சரிங்க. ஒண்ணு காதை புடிச்சு தோப்பு கண்ணா அவங்க ரெகுலரா போட்டுக்கிட்டே வரணுமா. அப்படி பண்ணாங்கன்னா அந்த நெஞ்சில இருக்க படபடப்பு போயிடும். அந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா அடிக்கடி வந்துட்டே இருக்குதுங்கிறாங்க. ஒழுங்கா டெய்லி ஒரு 21 முறை தோப்பு கண்ணம் போட்டா 6 மாசம் இல்ல 6 வருஷமானாலும் வராது. சரிங்க. அந்த வேகஸ் நரம்பு இயக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த படபடப்பெல்லாம் வராது. சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்கய்யா. அழுக எதை தொட்டாலும் அழுகாச்சு வந்துட்டே இருக்குதுங்க. அதை கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. யாருக்கு? எனக்கு தானுங்கய்யா. ஒண்ணு நினைக்கிறதுக்கு முன்னாடியே அழுகாச்சு வந்துருதுங்க. மனசு வீக்கா இருக்கு. அதுக்கு இந்த பாருங்க, நான் கைய வச்சிருக்கேன், இப்படி ஒரு விரல வச்சிருக்கேன், இப்படி ஒரு விரல வச்சிருக்கேன். சரிங்க. இத நெஞ்சுக்கு நேரா வச்சுட்டு இது ஒரு முத்திரைமா. சரிங்க. நல்லா அப்படி இழுக்கணும். சரிங்க. அப்புறம் வெளியில விடணும். இது மாதிரி ஒரு 21 முறை டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த அநாகத சக்கரம் சக்தி வாய்ந்ததா மாறும். இந்த தைமஸ் கிளாண்ட் சக்தி வாய்ந்ததா மாறும்போது இந்த அழுகாட்சி எல்லாம் வராது. மனசு தைரியமாயிட்டே வரும். சரிங்க. அப்புறம் அடிக்கடி தந்த கழுத்து தலையெல்லாம் பாரம் ஆயிக்குதுங்க. மேல் தவம் பண்ணனதுனாலதான் அப்படின்னு நானும் சாந்தியில இருக்கிறேங்க. அடிக்கடி வந்துருது. உடற்பயிற்சி செய்றீங்களா? எல்லாங்கய்யா ஒன்னும் விடுறது இல்லைங்க. 4 மணிக்கு இப்போ ஜூம் ஓபன் ஆச்சுன்னா எல்லாம் 7 மணி மட்டும் செய்யாம விடுறது இல்ல. மேல்நிலை தவத்தை கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு நீங்க சாந்தி தவமே பண்ணிட்டு வாங்க. சாந்தி தவத்திலே எல்லாமே அடைய முடியும். சரிங்க சரிங்க. முதல்ல மூலாதாரம், விசுக்தி, மணிப்புரகம் 3 சக்கரங்களும் சக்தி வாய்ந்ததா மாத்தினதுக்கு பிறகுதான் மேல் சக்கரங்களுக்கே வரும். இந்த 3 சக்கரங்களையும் சக்தி வாய்ந்ததா மாற்றணும்னா சாந்தி தவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. ரொம்ப நன்றிங்க. போட்டு கவனி. சரி, ரொம்ப நன்றிங்கய்யா.
வாழ்க நன்றி. வளமுடன். நிறைய பேர் இதுல வாழ்க. மேல இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த கவசமுத்திரை ம். அருட்காப்பை எப்படி கவசமா பயன்படுத்துறதுங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு நுட்பத்தை சொன்னேன். இப்ப இன்னொரு நுட்பத்தை சொல்றேன். யாரெல்லாம் இந்த அருட்காப்பை கவசமா பயன்படுத்த விரும்புறாங்களோ அவங்க ஆகினையில கவனத்தை வச்சு அருட்தந்தையை நினைச்சு குருவாழ்க குருவே துணைன்னு சொல்லிட்டு துரியத்துல கவனத்தை வச்சுட்டு அஸ்வினி முத்திரை ஒரு 5 தடவை போடுங்க. போட்டுட்டு உடம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா உடல் முழுக்க அதிர்வு ஆகிறத உணர முடியும். அப்படி உடல் முழுக்க அதிர்வாகிற பொழுது அந்த அருட்காப்பு சொன்னீங்கன்னா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும் சொன்னீங்கன்னா உங்க உடல்ல இருந்து அந்த ஆறா பெருசாகிறத பார்க்க முடியும். அப்படி ஆகும் பொழுது இந்த அருட்காப்பு கவசமாக உங்களை சுற்றி அது சுழல்வதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் வந்து உலகிலே ஒரு தலை சிறந்த மந்திரங்கள்ல கவச மந்திரங்கள்ல இது ஒரு சிறந்த மந்திரம்ங்கிற தலைப்பை நம்ம கொடுத்ததுக்கு காரணமே இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உன்னால உணர முடியும் என்ற ஒரு விழிப்புணர்வு தகவலை பதிவிட விரும்புகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. 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 நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். கமலம்மா அவர்கள். கமலம்மா அன்மியூட் கொடுத்துருக்கீங்கம்மா. ஜானகி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஜனகிம்மா விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. நான் வந்து நீங்க பேசுனது ஃபுல்லா கேட்டுட்டேன். முன்னாடியிலேருந்து நான் மனவளக்கலையில இருக்கிறேன். இப்பவும் வந்து இறை சாதனை மார்க்கத்துல இருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எல்லாமே. ஆனா எனக்கு இந்த தூக்கமே வர மாட்டேங்குது ஐயா. நைட்ல படுத்தா ஒரு 10-15 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா நான் மாத்திரை போட்டுக்கிட்டே தூங்குற மாதிரி ஆகுது. நைட்ல எல்லாம் மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே படுத்திருப்பேன். சிவ மந்திரம் நல்லா ஃபுல்லா தெரியும். அருட்காப்பு எல்லாத்துக்கும் அருட்காப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். அருட்காப்பு ரொம்ப நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். மகரிஷிக்கு அருட்காப்பு கொடுத்ததுக்கு நான் எல்லாருக்கும் அருட்காப்பு கொடுத்து எல்லாம் நன்மை எனக்கு நன்மையே நடந்திருக்கு. எந்த விதமான கஷ்டங்களோ கவலைகளோ இல்லை. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆனா நைட்ல மட்டும் தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. அது நீங்க நிறைய மந்திரங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுனாவே நம்முடைய மனம் மகிழ்ச்சிக்கான ஒரு அலைக்குள்ள போயிருமா. சரி. அதனால அதெல்லாம் விட்டுட்டு இரவுல வந்து சாந்தி தவம் மட்டும் பண்ணிட்டு சரி படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க கையில இருந்தபடி 4 விரல் வைங்க. 4ஆவது விரல் வர்ற இடத்துல ஒரு 21 முறை கிளாக் வைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ் வச்சுக்கோங்க. ஒரு 21 முறை அழுத்தி விடு அழுத்தி விடு அழுத்தி விடு அப்படின்னு அழுத்தி விடுங்க. இதுல தூக்கம் வந்து இதுலயும் எனக்கு தூக்கமே வரலைன்னா ரொம்ப தூக்கமே வரலைன்னா எப்பா இருந்தாலும் இந்த மேல இருந்து இப்படி ஒரு கையில அப்படி 3 வரலாம் வச்சு தடவி தடவி விட்டீங்கன்னா தூக்கம் வந்துடும். தூக்கம் வரும்போது தூங்கிட்டே வந்துட்டீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும். ஆனா சாந்தி தவம் மட்டுமே இறைவனை நீங்க எப்படி இருக்குன்னா மத்தியானத்துக்கு மேலையில இருந்து எப்ப பண்ணாலும் சாந்தி தவம் பண்ணுவதுதான் சிறப்பான விஷயம். சாந்தி தான் பண்ணிட்டு தான் படுப்பேன். சாந்தி இந்த பயிற்சியை நான் பண்றேன். ஆனா மாத்திரை எல்லாம் படுத்துட்டேன்னா மாத்திரை இல்லாம தான் வரலையோ என்னமோன்ட்டு 10-12 மணியா இருந்தாலும் போய் தான் படுக்கிறேன். அதே அதே நம்ம இருந்ததுனால ஹெரிடிட்டி ப்ராப்ளமா இருக்குமோன்ட்டு எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே கொடுக்க வேண்டியது நம்ம எண்ணத்தை வளர்க்கவே விடாது. சரியாயிரம் நான் நிம்மதியா தூங்கிடுவேன். அந்த மனக்கட்டளையை மட்டும் கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நான் உங்கள்கிட்ட பேசுனது இப்பதான் முதல்ல பேசுறேன். எங்க குடும்பமே எல்லாருமே அருட்காப்பு போட்டுக்கிறோம். நாங்க எல்லாரும் மனவளக்கலையில சேர்த்து விட்டேன். நானும் வந்து மனவளக்கலையில தான் இருக்கிறேன். அருள்நிதிங்கிற ஒரு இதுல வாங்கியிருக்கேன். டிப்ளமோ முடிச்சுட்டு இப்ப 60 எனக்கு இப்போ எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றி புவனேஸ்வரி. உங்களுக்கு மட்டும் அனுப்பியிருக்கேன், எனக்கு மட்டும் அனுப்ப மாட்டேக்கா? கோமதியம்மா. வாழ்க வளமுடன். கோமதிமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து
பயமாவே பயமாவே இருக்கு, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு, தியானம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நாங்க 4 பேர் தான் இருந்தோம். இப்போ எங்க அத்தை மாமாவா கூட்டிட்டு வர போறேன். நான் அத்தைக்கு வந்து கொஞ்சம் மனசு சரி கிடையாது. அவங்கள சேர்த்து இங்க கூட்டிட்டு வந்து பெரிய வீடா பார்த்து இருக்க வர்றாங்க வர்றாங்க. அதனால நம்ம எப்படி சமாளிக்க போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பழைய காயங்கள் கொஞ்சம் நினைவு வருது. அப்புறம் ஒரு பயமும் இருக்கு ஐயா. எதையுமே நான் பண்றேன்னு நினைக்காதீங்கம்மா. எல்லாமே அருட்பேராற்றல் பண்ணுதுன்னு நினைக்கும். நான் பண்றேங்கிற போதுதான் பயம். எல்லாமே நான் பண்றேங்கிறத எடுத்துருங்க. எல்லாமே அருட்தந்தையருடைய தெய்வீக சக்தியால் அருட்பேராற்றல் எல்லாத்தையும் சிறப்பா பண்ணும். எங்க அத்தை மாமால இருந்து எல்லாரையும் சிறப்பா பாத்துக்கணும் அப்படின்னு நீங்க பொறுப்பை குருக்கிட்ட ஒப்படைச்சு பழகுங்க. நம்ம தூக்கி நமக்கே விடாது. அது மாதிரி உங்களுக்கு வர பயத்தை போகணும்னா உடற்பயிற்சி செய்யுங்க. சரிங்க ஐயா, உடற்பயிற்சி செய்யறோம். இனிமேல இருந்து வேலை செய்யணுமே அப்படின்னு ஒரு பயம், நிறைய வேலை இருக்குமே அப்படின்னு. ஆனா எந்த வேலையும் உங்களுக்கு சுமையா தெரியாம நான் செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சுமை. நான் செய்யல, அருட்பேராற்றல் என் மூலமாக செய்கிறது அப்படின்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வேலை. சரி. நீங்க செய்யல, யார் செய்யறது? அருட்பேராற்றல் செய்யுது. என் மூலமாக செய்கிறது. அருட்பேராற்றல் என் மூலமாக வேலை செய்கிறது. அப்படி நினைச்சுக்கிட்டே வாங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் சிறப்பானது. எப்ப நம்ம செய்யறோம்னு நினைக்கிறோமோ அப்பதாமா பிரச்சனை இல்லை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங் அவர்கள். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். கிளியரா கேட்கலைங்க ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? கேக்குதுங்க. சூப்பரா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு வருவீங்கன்னு நினைச்சா வந்துட்டீங்க. நன்றி அம்மா. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா உங்களை பார்த்ததுல எங்களுக்கு எல்லாருக்கும். அப்புறம் ஐயா, எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 85 வயசு ஆச்சுங்கய்யா. ஒரு இங்கிலீஷ் டானிக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தங்க ஐயா மெடிக்கல்ல. அது நிக்கவே மாட்டேங்குதுங்க. ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு நேரம் இருமிட்டே இருக்கிறாங்க, சளி வந்துட்டே இருக்குது. அது கஷ்டமா இருக்குது. என்னங்க ஐயா கொடுக்கறது? அதுக்கு சளி இருக்குன்னா அதுக்கு எளிய முறையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய முறையில் நம்ம ஒரு இது மாதிரி வச்சு குடிக்கிறது நல்லது. ஒரு 5 வெத்தலை, 5 வெற்றிலை. கேக்குதா? சரிங்க. கொஞ்சமா இஞ்சி. சரிங்க. ரொம்ப கொஞ்சமான இஞ்சி. சொல்லுங்க. ரொம்ப கொஞ்சமான இஞ்சி. இது இரண்டையும் கொதிக்க வச்சுட்டு அவங்களுக்கு அதை குடிக்க முடியல, அதுக்கு இனிப்பு வேணும்னா பனங்கற்கண்டு கலந்து அதை ஒரு டானிக் மாதிரி குடித்தீங்கன்னா 3 வேளையிலே நல்ல வித்தியாசம் தெரியும். 3 வேளையில வித்தியாசம் பாரு. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். துளசி கருப்பட்டி கருப்பட்டி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். பேசுனா உங்களுக்கு கேட்டிருக்குமா? நீங்க அதனால அடுத்ததாக ரெட்மி நோட்
ரெஜினோட் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் ஏன் பண்ணேன். நன்றி அம்மா. வாழ்க நல்லா வளமுடன். இருங்க, நல்லா இருங்க ஐயா. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அன்பு தெய்வம் இருந்தாலே என்ன மாதிரி எது சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு பாசிட்டிவிட்டி. ஏன்னா இந்த மாதிரி அன்பு தெய்வங்க தான் நிறைய வரணும் ஐயா, நிறைய பேர் வரணும். மனசுல தூய்மையோட அன்போட வரணும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா என்னோட சிஸ்டருக்கு 53 இயர்ஸ் ஆகுது. போன சரி. வருஷம் ஆஞ்சியோ பண்ணிருக்காங்க. இந்த கை தூக்கவே முடியல, தலை கூட வார முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தலையே வார முடியல, கையே தூக்க முடியல அப்படின்றாங்க. ரைட் ஹேண்ட் அந்த ஆஞ்சியோ பண்ண கை, அதுக்கு என்னங்க ஐயா? அது நீங்க என்னுடைய தொலைபேசி எண்ணில் கேளுங்கம்மா. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. சரி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலாவதி அம்மா. கலாவதி அம்மா கன்மிட் கொடுத்துருக்கேன் பாருங்க. கலாவதி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா ஐயா? சிறப்பா கேக்குது. நன்றிங்க ஐயா. ஐயா என்னோட பேரன் 10 வயசு ஆகுதுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு 50 தும்மலுக்கு அடுக்கு தும்மல் வந்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு என்னங்க ஐயா செய்யலாம்? ஒரு நல்ல ஹோமியோபதி மருத்துவரை சந்திப்பது சிறப்பு. அப்படிங்களா? அவர்கிட்ட காட்டினீங்கன்னா ஈஸியா ஒரே மாசத்துல சரியாயிரும். அதுக்கு பிறகு அதை எடுக்க முடியாது. ஆனால் நல்ல ஹோமியோபதி மருத்துவரை சந்திக்க வேண்டும். ஓகே ஓகே நன்றிங்க ஐயா. அப்புறமா எனக்கு இன்னொரு கேள்விங்க. எனக்கு 70 ஆகுது ஏஜ். சாப்பிட்ட உடனே நெஞ்சில எரிச்சல் மாதிரி வருது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏப்பமா வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்னங்க செய்யலாம்? பழ உணவு ஏதாவது ஒரு வேளையாவது பழ உணவு. மார்னிங்ல கஞ்சி பழம் தான் ஐயா எடுத்துக்கிறேன். காரத்தை ரொம்ப கம்மி பண்ணுங்கம்மா. காரம் சாப்பிட நிப்பாட்டினாவே இந்த எரிச்சல், அந்த ஏப்பமா வர்றது, அதை எடுத்து வர்றது. ஏன்னா அந்த உணவு குழாயில போறதுல நமக்கு பிரச்சனையா இருக்கு. அது அந்த உள்ளுக்குள்ள இருக்க ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் ஆகுது ஆக்சுவலா. அதுக்கு நம்ம மிக எளிய முறையில் ஜூஸ் மாதிரி ஐட்டங்கள் எடுத்து காரமே சுத்தமா தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. எனக்கெல்லாம் அப்படி இருந்தா நான் காரத்தையே கஞ்சி சாப்பிடலாம். இல்லைன்னா நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிளும் 2 கேரட்டும் சாப்பிடுறேன். அது மாதிரி சாப்பிடலாம். பசி எனக்கு நிக்காது அப்படின்னா கேரட்டோட எண்ணிக்கை கூட்டிக்கலாம். அதை பண்ணோம்னா நம்முடைய 70 வயசா இருந்தாலும் அந்த கண்கள் நல்ல சக்தி வாய்ந்ததா மாறிக்கிட்டே வரும். எவ்வளவு பசி குறைய மாட்டேங்குதுன்னா கேரட்டோட எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போக வேண்டியது. சிறப்பா இருக்குமா? எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்குமா? நான் எதா இருந்தாலும் பலனடைந்த விஷயங்களை மட்டுமே தான் பகிர்ந்து. வாழ்க வளமுடன். நன்றி. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜியோமி 220733 அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. உங்க ப்ரோக்ராம்லாம் நான் கண்டினியூஸா பார்த்துட்டு தானே ஐயா இருக்கேன். வாழ்க வளமுடன். நல்ல கருத்துக்கள் நிறைய சொல்றீங்க. குழந்தைகளுக்கு அருட்காப்பு கொடுக்கலாமா ஐயா? இப்ப 3 மாசம் குழந்தை 4 நல்லா கொடுக்கலாமே. தலையை சுத்தி காப்பு போடணும், அவ்வளவுதான். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன். குழந்தை வெளியூர்ல இருக்கு. என்னத்தால் காப்பு போடலாம்? என்னத்தால போடலாமா? ஆமா. அது வீட்டுக்கு இதே அருட்காப்பே சொல்லலாமா? ஆமா இதே அருட்காப்பு தான். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க. உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்து.
நன்றிங்க ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததா டேட்டாக்ஸ் அன்மியூட் பண்ணி பேசுங்க. அன்மியூட் கொடுத்துருக்கேங்க. டாக்ஸ் கலைச்செல்வி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பேசுறது காலையில நீ என்று உயிர் சொந்தங்கள் எல்லாம் வரிசையா வர்றாங்க உனக்கு. ஏன்னா அவங்க எல்லாரும் என் உயிரில் கலந்த உணர்வு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, என் உயிர் சொந்தமே. ஐயா எனக்கு வயது 64 ஆகுது. எனக்கு இந்த பனிக்காலம் ஆனா வருஷம் வருஷம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துருதுங்க ஐயா. அதுக்கு என்ன பண்ணலாங்க ஐயா? பனிக்காலத்தில் நீங்க ஒழுங்கா தண்ணி குடிக்கிறது இல்லைங்கிறத முதல்ல இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்படிங்களா? தண்ணி குடிக்கிறதுங்க ஐயா. தண்ணி குடிக்கிறேன். அப்படியும் என்னன்னு தெரியல. இந்த ப்ராப்பரா வருஷம் வருஷம் பனிக்காலத்துல வருதுன்னா அதுக்கு காரணம் வேணும் இல்லையா? ஒரே காரணம் நீங்க தண்ணி குடிக்கிறது கம்மி. ஒரு நாளைக்கு எத்தனை முறைமா யூரின் போறீங்க? 8 முறை போறீங்களா? காலையில இருந்து இரவுக்குள்ள 8 முறை போறவாங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா. குறைந்தது 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறதாங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதை ரெண்டும் செஞ்சுக்கிட்டு வந்தா யூரினரி இன்ஃபெக்ஷன் பெரும்பகுதி வராது. சரிம்மா, வாழ்க்கணும். பைனாப்பிள் இருந்தா பைனாப்பிள் சாப்பிட்டே வரலாமா? தினமும் பைனாப்பிள் சாப்பிடுங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல பைனாப்பிள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா இது உடனடியா தீரும். சரிம்மா, வாழ்க்கணும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜானகி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஜானகிமா, வருவதற்கே லேட்டா இருக்கே. வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நன்றிம்மா, உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஐயா எனக்கு 2 பசங்க, அவங்க 2 பேர் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்ப நான் தினமும் காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்கள நினைச்சு அருள் காப்பு போட்டுடுறேன். அது கரெக்டுங்களா ஐயா? முதல்ல நமக்கு குரு வாழ்க குருவே துணை சொல்லிக்கணும். அப்புறம் நமக்கு அருட்காப்பு போடணும். எனக்கு போட்டுட்டா அப்புறம் சரி, அவங்கள நினைச்சு போட்டுட்டா போதும் இல்லைங்க? அவங்களோட உருவத்தை நினைச்சு நம்ம போடுறோம். சரிங்க சரிங்க. அப்புறங்க ஐயா, எனக்கு ஒரு இன்சிடென்ட். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்ஸில போயிட்டு கீழே இறங்கிறதுக்கு முன்னாடி நான் அருள்காப்பு போட்டுட்டு தான் டாக்ஸில ஏறும்போது இது பண்ணினேன். ஃப்ரண்ட் டோர் எங்க ஹஸ்பண்ட் திறந்துருக்கிறாரு. திறந்து க்ளோஸ் பண்ணும்போது நான் கை 5 விரலும் 4 விரல் அந்த டோர்ல மாட்டிக்கிச்சு. அவரு க்ளோஸ் பண்ணிட்டாரு. நான் கையை சத்தம் போடுறேன். அவர் அதுக்கப்புறம் திறந்து விட்டாரு. நான் நினைச்சேன் என்னோட 5 விரலோட போனு கட் ஆயிருக்குன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே ஆகலைங்க. லைட்டா வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. நான் ரொம்ப அது மகரிஷியை அப்ப நன்றி சொன்னேன். அதை மறக்கவே முடியாதுங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக துளசி அம்மா அவர்கள். துளசி வாழ்க வளமுடன் ஐயா. துளசிமா, வாழ்க வளமுடன். ஹலோ, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு இந்த கழுத்துல கொஞ்சம் வலி இருந்துட்டே இருக்குது. அதனால தலை சுத்தல் இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா எப்பவுமே. அதுக்கு என்னங்க ஐயா பண்றது? பொதுவா அதுக்கு மிக எளிய முறையில இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதுல இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இத இது மசாஜ் பண்ணணும். 2 கட்டை விரலையும் பண்ணீங்கன்னா இது பெரிய லெவல்ல இந்த சீடு தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு நுட்பமான ஒரு விஷயமாச்சு. கட்டை விரல் மட்டும் எத்தனை முறை ஐயா அழுத்தி விடணும்? எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இமீடியட்டா வித்தியாசம்.
அப்புறம் ஐயா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்றீங்க ஐயா. சரி ஒரு முறை ஒரு 4-5 நாள் பண்ணேன் நானு. ஒரு 7 சித்தா நாள் ஹாஸ்பிட்டல் மௌனத்துல இருந்தோம்னா சித்தா மௌனத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பண்ணி சொன்னீங்க ஐயா ஒரு நாள். சரி அதோட அட்ரஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணேன். இப்பெல்லாம் பண்ணுங்க. இப்ப 7 நாள் மௌனம் முடிச்சிட்டு வந்தாச்சு. இப்ப எல்லாம் எடுப்பேன். அப்படிங்களா ஐயா? ஆமா, சரி நாங்களும் நானும் அப்பப்போ தொடர்ந்து மௌனத்துல தான் இருப்போம். எடுக்கலைன்னா அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு மௌனத்துல இருப்போம், இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க வாய்ப்பு இருக்கிற ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க. எப்ப நான் மௌனம் முடிச்சிட்டேனோ அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் தொலைபேசியில சொல்லுவேன். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க நன்றிம்மா. வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி அம்மா அவர்கள். சிவசக்தி ஜோதிடர் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்மா. நான் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன் ஐயா. நன்றிம்மா. ஐயா உங்களுக்கு கோடி கோடி நன்றி. நான் வந்து உங்களோட ஒரு புதுசா ஒரு புது உறவு. நன்றிம்மா. ஐயா எனக்கு என்னன்னு கேட்டா, நம்ம அம்மாவுக்கு 73 வயது. அவங்களுக்கு ப்ரெஷர் சுகர் அந்த எந்த ஒரு வியாதியும் இல்லையா. ஆனா அவங்களுக்கு கால் வந்து வீங்கி கொள்ளுதுங்க. கால் வீங்கி அந்த கால் வந்து ஐயா ஊனே இல்லை, கீழே ஊனே இல்லை சொல்றாங்க ஐயா. என்ன ஐயா காரணம்? அதுக்கு வந்து சிறுநீர் பிரியறதுல குறைபாடு இருக்குமா. சரிங்கய்யா. சிறுநீர் பிரியறதுக்கு ஆன மருத்துவம் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா நம்ம வந்து அருகம்புல் இங்க கிடைக்குமாமா? இருக்குங்க ஐயா. அருகம்புல்ல கொதிக்க வச்சு அதை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாவே அந்த சிறுநீர் பிரியறதுல உள்ள பிரச்சனை வந்து நீங்கிருமா. சரிங்க ஐயா. அதே மாதிரி பைனாப்பிள் கிடைக்குமாம்மா? ஆமா ஐயா. பைனாப்பிள் கிடைச்சா தினமும் அவங்களும் கொடுக்க சொல்லுங்க. யாரெல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாம் பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தாவே சிறுநீரகம் நல்லா சிறப்பா செயல்படுது பார்க்க முடியுமா. சரிங்க ஐயா. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டாங்க, இந்த தியானம் செய்யறேன் ஐயா. ஆனா எனக்கு 2-3 நாட்கள் அந்த வயிறு வந்து ஐயா சூடு விளங்குது, உள்ளுக்கால உள்ள சூடு வெளியே விளங்குது, சூடு ஈட்டாற மாதிரி. அதுக்கு என்ன ஐயா செய்யணும்? அதுக்கு தான் நான் வெந்தயத்தை பவுடர் ஆக்கி அதுல ஒரு ஸ்பூன் சாப்பிட சொன்னேன். அதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஹீட் ஆகும். நீங்க தவம் சிறப்பா செய்றீங்கிறது எனக்கு தெரியுமா. ஏன்னா நீங்க பேசும்போதே உங்களுடைய துரியமும் என்னுடைய துரியமும் கனெக்ட் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. சரியா, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா. இன்னொரு விஷயம் ஐயா, எனக்கு குரு வந்து ஐயா எனக்கு நிறைய உதவி செய்யறாருங்க ஐயா. நான் வந்து ஜாதகம் பாக்குறேன் ஐயா. நிறைய அவங்களோட வந்து அவங்க ஒரு கருணையோட தாங்க நான் பார்ப்பேன். அவங்களும் என்னோட இதுக்குள்ள எனக்கு நிறைய பேரை கொண்டு வராங்க, அன்பானவங்க. எனக்கு மகரி செய்ய அவ்வளோ உதவி செய்யறாருங்க ஐயா. உங்களோட சேர்ந்து இந்த இதுல சேரணும் அப்படின்னு மிச்ச நாள் ஆசை ஒண்ணு இருந்துச்சு. அதுவும் எனக்கு இப்ப ஒரு மாசமா அந்த இதுக்குள்ள இருக்கேன் ஐயா. எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஐயா. குருவே சொன்னேன் ஐயா. குருவை நான் பாக்குறேன் ஐயா, நான் உணர்றேன் ஐயா அவர் செய்யற விஷயங்கள்லாம். அதனால உங்களோட ஒருத்தர நான் இருக்கிறதுல சரியான சந்தோஷப்படுறேன் ஐயா. வாழ்க்கை வளமுடன் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி அவர்கள். ரெட்மி. வாழ்க வளமுடன் ஐயா. தம்பி பையனுக்கு வந்து 7 வயசு ஆகுதுங்க ஐயா. சாப்பாடு எல்லாம் நல்லா தான் சாப்பிடுறான். ஆனா வந்து மோஷன் போறது மட்டும் 4 நாளைக்கு ஒரு தடவை தான் ஐயா போறான். எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாலும், எவ்வளவோ நம்ம ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலும் சரி, வாழைப்பழம், பப்பாளி, கொய்யாப்பழம், என்ன பழம் கொடுத்தாலும் சரி, மோஷன் போறது 4 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. ஒரே ஒரு முறைமா சக்கரவள்ளி கிழங்கு இல்லையா? ஆமாயா. அதை வேக வச்சுட்டு அதுல ஒரு 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா மசிச்சிருங்க. சரிங்கய்யா. மசிச்சுட்டு ஒரே ஒரு நாள் கொடுத்து பாருங்க. அடுத்த நாள் மோஷன் போயிடும். அதுக்கு பிறகு 6 மாசத்துக்கு அவருக்கு இந்த பிரச்சனை வராம இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய. அதுக்கு அடுத்து அந்த மாதிரி வராதுங்களா ஐயா? வராதுன்னு நான் நம்புறேன். கொடுத்து பார்ப்போம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதுல ஒண்ணும் சிரமம் இல்லை. சரி சரிங்கய்யா. அப்புறம் யூரின் போறதுமே கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லாட்டி 3 தடவை தான் போறான். தண்ணியெல்லாம் நிறைய தான் குடிக்கிறேன். சீனி கிழங்கு வாங்கிட்டு வருவீங்களா? வெளிக்கு போக மாட்டேங்க. அதை விளக்கெண்ணெயில இட்லி குப்பரையில வேக வச்சு விளக்கெண்ணெயில தொட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது வெளிக்கு போகுமா? கொஞ்சம் வாங்கி தருவீங்களா? மனசுல வச்சுக்கோங்க.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. யூரினுக்கு என்னையா பண்றது? யூரின் சரியா போனீங்கன்னா நல்ல ஒரு ஹோமியோ டாக்டர்கிட்ட காட்டுங்கம்மா. ஹோமியோல அது சரி அற்புதமான மருந்து இருக்குமா. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா சரிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி. அடுத்ததாக சாம்சம் அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். எந்த டைம் எத்தனை சார் குடுக்க சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. எந்த டைம் குடுக்கறது, தண்ணி எவ்வளவு அளவு குடுக்கறதுன்னு கேக்குறத கூட்டணுங்கய்யா. சும்மாதாம்மா எப்ப வேணாலும் குடிக்கலாமா. வெத்தலைச்சாறு குடிக்கிறதுக்கா கேள்வி? டீ காபி எல்லாம் எவ்வளவு குடிக்கிறோம் அதெல்லாம் கேள்வியே இல்லாம குடிச்சிட்டு இருக்கேம்மா. டீ காபி எல்லாம் குடுக்கறது இல்லைங்கய்யா. இல்ல பொதுவா இல்ல சொல்றேன். அது காலையில 3 குடுக்கறது வேளை 3 வேளை எடுக்கணுமா. காலையில மத்தியானம் இரவு 3 வேளை எடுத்தா போதுமா. அதோட போதும். ஒரே நாள் அளவுங்கய்யா தான். அரை டம்ளர் ஒரு அரை ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அரை டம்ளரா வத்த வச்சு குடிச்சிட்டு வரேன். அதுதான் கேட்பீங்க அதான் நான் சார். சொல்றேன். நம்ம கருப்பட்டி போடலாங்களா? என்ன வேணாலும் போடலாம். இனிப்பே வேணாம்னாலும் சும்மா குடிக்கலாம். அவங்க இனிப்பு இல்லாமல்லாம் அவங்க எதுவுமே தலரசம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. தூதுவளை தலையெல்லாம் போட்டு ரசம் வச்சு குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் கேட்டேங்க. வாழ்க்கை வளமுடன். அப்புறம் இன்னொரு விஷயங்க ஐயா. ஐயா இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேங்க ஐயா. எங்க பெரிய ஐயா இப்பதான் பயிற்சிக்கு போயிட்டு இருக்குதுங்க. என்னன்னா சும்மா அதிகமா பேசிட்டே இருக்குதுங்க ஐயா. அதுக்கும் பயிற்சிக்கும் அதாவது தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, பேசுறது அது நமக்கு அப்படி பழக்கம் இல்லைங்க. இதுல நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்கம்மா. சரிங்க ஐயா. நான் போன் வேணா வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. அடுத்ததாக ஜெய்டாக்ஸ் அவர்கள் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஜெய்டாக்ஸ் பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன்மா. எப்படிங்கய்யா இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சிறப்பா நாங்க இருக்கேன். கத்தார்ல இருந்து பேசுறோங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. கத்தார்ல இருந்து பேசுறேன். நீங்களும் உங்கள் நண்பு குடும்பமும் ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்கம்மா. 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 பேசுங்க ஐயா. என் பொண்ணுக்கு வயசு 33 ஆகுதுங்கய்யா. சரிம்மா. உள்ளங்கால் வலிக்குது, நடக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கய்யா. அவங்களுக்கு அந்த உள்ளங்கால் கொஞ்சம் குழியா இருக்குங்கய்யா. இப்ப அவங்க என்னங்கய்யா? எந்த ஊர்ல இருக்காங்க? இதே கத்தார்ல தான் இருக்காங்கய்யா. நாங்க இங்க வந்திருக்கோம் ஐயா, தமிழ்நாட்டுல இருந்து. செய்ய சொல்லுங்கம்மா. சரிங்கய்யா. அவங்க அகத்தாய்வு 2 வரைக்கும் முடிச்சிருக்காங்கய்யா. அகத்தாய்வு பண்ணாலும் இது சரியாகாது. இது உடற்பயிற்சி செஞ்சா மட்டும்தான் சரியாகும். அதுவும் குறிப்பா கால் பயிற்சி. சரிங்கய்யா. கால் பயிற்சி செஞ்சா இந்த பிரச்சனை இமீடியட்டா தீர்ந்துடும். இது ஒரு பெரிய பிரச்சனை. சரிங்கய்யா. கால் பயிற்சியில இருக்குமா இதுக்கான நுட்பம். வாழ்க வளமுடன். சரிங்கய்யா. அதுக்கு வேற எதுவும் பாயிண்ட் அக்கு பிரஷர் எதுவும் அந்த உள்ளங்கால்ல அழுத்துறதுக்கு எதுவும் இருக்குங்களா? கால் பயிற்சின்னு இருக்கு. அதை நீங்க செஞ்சாவே போதும். வேற எதுவுமே செய்யணும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். விழிப்புணர்வு வணக்கம் ஐயா. விழிப்புணர்வு வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். முடிச்சுக்கலாங்கய்யா. சரி. என் உயிர் சொந்தமே ஆன்லைன் சொன்னியே. இவ்வளவு உயிர் சொந்தம் பின்னாடி கத்தார்ல இருந்து வர அளவுக்கு இருக்கே. வாழ்க வளமுடன்மா. சும்மா இதுக்கு
மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் பொறுமையாகவும் விளக்கம் அளித்த ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. மிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அறிவிப்புகள். அனைவரும் இன்று இரவு 8:30 மணிக்கு உடல் நலம், ஆசிரியர் இறைமதன் ஈராயுள், ஐயா அவர்களின் நிறைச்செல்வம், தற்சோதனை வகுப்பு நடைபெறும். மார்கழி மாத வேதாத்திரிகள் மற்றும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். கோமதி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொறுத்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு